நடிகர் மயில்சாமி அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையிலே சென்னை மெரினா கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். அவரோடு நம்முடைய செய்தியாளர் லாவண்யா கலந்துரையாடினால் அவருடைய அந்த பேச்சை கேட்கலாம். எதன் காரணமாக இந்த போராட்டத்திற்கு நீங்க பங்கேற்று இருக்கீங்க? உங்களுடைய ஆதரவு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல, இது என்னோட ஆதரவு இல்ல, ஒட்டுமொத்தத்தோட ஆதரவு, ஒட்டுமொத்தத்தோட உணர்வு. அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தை மறைக்கப்படுறாங்கிறது எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். இதை விட வெக்கக்கேடு என்னதுன்னா, இந்த போராட்டத்தை கூட வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. வெள்ளக்காரன் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது அவங்க கண் பார்வையில் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி, அவங்க கூட நம்மளும் சந்தோஷப்படுற மாதிரி ஜல்லிக்கட்டு பண்ண ஊர் இது. ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுக்காரங்களே, நம்ம மாநிலத்துக்காரங்களே அதை கொச்சப்படுத்தி பேசுறது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அது பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் நினைச்சுக்காதீங்க மெரினா கடையில மட்டும் இந்த போராட்டம் இல்ல, தமிழ்நாடு முழுக்கம் இல்ல, இந்தியா முழுக்கம் இல்ல, உலகத்தில் எங்கெங்க தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அதாவது ஆஸ்திரேலியாவில் அந்த ஊர் நாடாளுமன்றத்துக்கு முன்னால 350 பேர் தமிழர்கள், அதாவது 4 நாளுக்கு முன்னாலேயே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி நாடாளுமன்றத்துக்கு முன்னால 350 பேர் உட்கார்றாங்கன்னா அவங்களுக்கு முன்னாலே பெர்மிஷன் கொடுத்துருக்கணும். அப்ப அந்த நாட்டோட அதிபருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த நாட்டோடைய உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த நாட்டோடைய போலீஸ் உயர் அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் அனுமதிக்கிறாங்க. ஆனா நம்ம நாடு, நம்ம மாநிலம், நம்ம கலாச்சாரம் எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க. வருத்தமா இருக்கு. தமிழ்நாட்டில் அகதியா தான் இன்னும் இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று போராட்டம் நடத்தியவர்கள் அங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் விடுதலை செய்யணுமா? என்ன மாதிரியான கோரிக்கை நீங்க அரசுக்கு வைக்கிறீங்க, மத்திய மாநில அரசுகளுக்கு? அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிரார்த்தனை பண்ணக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது. ஆனா ஜல்லிக்கட்டு நடத்தலாம், இதான் எதுவும் பண்ணக்கூடாது. ஜல்லிக்கட்டு பண்ணணுங்க, இது நம்மளுடைய கலாச்சாரம். இந்த போராட்டம் கூட பாருங்க, இந்த மாணவர்களுக்கு வெளியே பார்க்க கூடாது, பஸ் மறைச்சிருக்காங்க. அங்க உள்ள போலீஸும் என்னுடைய தமிழர்கள் தான், அவருக்கும் இந்த உணர்வு இருக்கிறது. ஆனால் கட்டுப்பாடு இருக்காங்க. தயவு செய்து அந்த பஸ்ஸை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கீங்க.